பண்டைய காலத்தில் அரிச்சந்திரன் என்று ஒரு நல்ல அரசன் இருந்தார். அவர் எப்போதும் உண்மையையே பேசுவார். யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டார். அதனால் மக்கள் அவரை மிகவும் நேசித்தார்கள். நம் அரசன் சொன்னால் அது உண்மையே என்று அனைவரும் பெருமைப்படுவார்கள். ஒரு நாள் விஸ்வாமித்திரர் என்ற மகரிஷி அரிச்சந்திரனின் உண்மையை சோதிக்க நினைத்தார். அவர் நாட்டுக்கே வந்து, நான் செய்யும் யக்ஞத்திற்கு நீ எனக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டார். அரிச்சந்திரன் அதை படி உடனே ஒப்புக்கொண்டார். ஆனால் அவ்வளவு பணம் அவரிடம் இல்லை. அதனால் தன் அரசாட்சியையே விற்று தனது குடும்பத்துடன் வெளியேற வேண்டியது ஏற்பட்டது. அரிச்சந்திரன் தனது மனைவி சந்திரமதியையும் மகன் ரோஹிதாஸ்வனையும் அழைத்து, உண்மையை காக்க நாம் இந்த சோதனையை சமாளிக்க வேண்டும் என்று சொன்னார். குடும்பம் கண்ணீர் மல்க இருந்தாலும் அவர் மீது நம்பிக்கை வைத்து அவருடன் பயணம் செய்தது. வழியில் யக்ஞத்திற்கு கொடுக்க வேண்டிய பணம் இன்னும் தேவைப்படுவதால் அரிச்சந்திரன் தன் மனைவியையும் மகனையும் வேலையாட்களாக விற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதை பார்த்து அனைவரும் வருந்தினார்கள். ஆனால் சந்திரமதி, உண்மைக்காக வேண்டுமானால் இதையும் செய்யலாம் என்று அமைதியாக சம்மதித்தார். அரிச்சந்திரன் தானும் வேலை தேடி சுடுகாட்டில் காவலனாக வேலை செய்ய நேரிட்டது. ஒரு காலத்தில் அரசனாக இருந்தவர் இப்போது இறந்தவர்களை எரிக்க கட்டணம் வசூலிக்கும் காவலனாக இருந்தார். இருந்தாலும் அவர் தனது கடமையை மிக தரமான முறையில் செய்தார். ஒரு நாள் இரவு சுடுகாட்டில் புயலும் மழையும் இருந்தது. அப்போது ஒரு தாய் மற்றும் சிறுமி இறந்து கிடந்தனர். அவர்களை எரிக்க பணம் யாரிடமும் இல்லை. அரிச்சந்திரன் தன் கடமையை நினைத்து, பணமில்லாமல் நான் செய்ய முடியாது என்றார். ஆனால் அருகில் சென்றபோது அந்த தாய் அவரது மனைவி சந்தர்மதி என்பதைக் கண்டு அதிர்ந்தார். அவரது மகன் ரோஹிதாஸ்வனும் பாம்பு கடித்து இறந்திருந்தான். கண்களில் கண்ணீருடன் இருந்தாலும் அரிச்சந்திரன் தன் கடமையை மீற முடியவில்லை. அதை பார்த்த விஸ்வாமித்திரர் உடனே தோன்றி, அரிச்சந்திரா, நீ உண்மையை காக்க உலகில் யாராலும் முடியாத அளவுக்கு முயன்றாய். நீ வெற்றி பெற்றாய் என்று ஆசீர்வதித்தார். உடனே சந்தர்மதி, ரோஹிதாஸ்வன் ஆகியோர் உயிரோடு எழுந்தனர். தேவகள் வானத்தில் மலர்கள் பொழிந்து உண்மையின் அடையாளம் அரிச்சந்திரன் என்று புகழ்ந்தனர். அரிச்சந்திரன் தனது குடும்பத்துடன் மீண்டும் அரசராக முடிசூடினார். அன்றிலிருந்து உலகம் முழுவதும் அவர் உண்மையின் அடையாளம் அரிச்சந்திரன் என்று புகழ்ந்தனர்.